வணக்கம். வாழ்க வளமுடன். அனுசியா சுந்தரராஜன், பெங்களூர்லேருந்து. நாவில் சரஸ்வதி நற்றுணையாக. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய்ராம், சீதாராம், லக்ஷ்மணராம், ஹனுமந்தராம். நம்ம டாபிக் கல்லை பெண்ணாக்கிய திருவடிகள். அவரோட திருவடியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ராமாயணத்தில் இருக்க நம்மளோட ராமர் ஹீரோ, அவரோட பர்சனாலிட்டி தான் இதில் டிஃபைன் பண்ணுறதா நான் பார்க்குறேன். இந்த ஆன்மீகங்கிறதே அந்த பர்சனாலிட்டி நமக்குள் இருக்கும் தன்மை, இறைத்தன்மையை வெளிக்கொண்டுட்டு வர்ற ஒரு பர்சனாலிட்டியாக பார்க்குறேன். இந்த ரெண்டாவது டாபிக் ரொம்ப சூப்பர். லவ் டாபிக். அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். அங்கே அவரோட கால் வண்ணம் பார்த்துட்டு சரணாகதி நிலையை தெரிஞ்சுக்கிட்டு, அடுத்து இப்போ அவரோட கைவண்ணம், அவர் வில்லை முறிச்சதுனால தான் நம்ம சீதா மாதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா இந்த கதையில் அழகாக கம்பர் சூப்பராக சொல்லியிருப்பாங்க, நம்ம கேட்டிருக்கோம். இப்போ இதில் இருந்து சிலதை நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கு நன்றிகள். அது என்னதுன்னா, கண்ணோடு, அதாவது எண்ணரும் நல்கினால் இணையன் நின்றளி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றே ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வு ஒன்றிட. கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றே ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வு ஒன்றிட. அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். இந்த லைனை நான் எப்படி பார்க்குறேன்னா, பக்தி பெருக்கில் எந்தன் பூன் உருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக. அதாவது நம்மளோட மனமும் அறிவும் சண்டை போட்டு ஒரு நிலையில் ஒரு முடிவு எடுக்கல, அந்த உணர்வு ஒன்றிட ஒரு நிலை நமக்கு கிடைக்கிறதே சிவநிலையாக அதில் பார்க்குறோம் திருவாசகத்தில். இந்த ராமரோட இதில் ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாத உணர்வு ஒன்றிட. நம்ம யாருங்கிற அந்த நிலையே இல்லாமல், அதாவது மனித பிறவியா இல்லையாங்கிற அந்த நிலை தெரியாமல் அந்த ஒன்றிட இருக்கிற இடமா தான் இந்த வரியை பார்க்கையில் எனக்கு அந்த பாடல் தோணிது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்து, வில் இற்ற பேரொளி கொள் அன்று இடித்தது இங்கு. அதாவது ராமர் அந்த வில்லை உடைக்கல, தசரத மகாராஜா எங்கேயோ இருந்தாராம். இப்போ நம்ம டெக்னாலஜிஸை இப்போ அங்கேருந்து நம்ம இங்கேருந்து அங்கே சென்ட் பண்ணுறோம். அந்த டெக்னாலஜி செவி அவருக்கு தசரத மகாராஜாவுக்கு அங்கே கேட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஐம்புலன்களில் ஒன்றொன்னையும் இதில் சொல்கிற மாதிரி கம்பர் சூப்பராக சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு லைன் ஆரமிழ்து அனைத்தும் ஒருங்குடன் அறிந்தினர் ஒத்த உடல் தடித்தால். அந்த உடல் ராமனை பார்த்தோன்னே எப்படி மெய் சிலிர்த்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஐம்புலன்களுக்கான ஒன்றும் நம்ம கொண்டுட்டு ராமரோட கைவண்ணம் பார்த்தோம். இந்த பாலகாண்டத்தில் இந்த ஒரு வரி ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்வழி அல்வழி என்மனம் ஆகுமோ. அதாவது அந்த ராமரை போகையில் அந்த சீதாவை பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே இந்த பெண் நமக்கு மனைவியாக வந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வருது. அப்போ இவளுக்கு கல்யாணம் ஆன பெண்ணை தான் நம்ம பார்த்து யோசிக்கிறோமா யோசிக்கலை. ராமரே அவருக்கு சொல்லிக்கிற மாதிரி இந்த லைன் இருக்குது. நல்வழி அல்வழி என்மனம் ஆகுமோ. அதாவது செல்ஃப் ரியலைசேஷன். நான் கண்டிப்பாக என் மனமானது கெட்ட வழியில் போகாது அப்படிங்கிறத ராமர் சொல்கிற மாதிரி கம்பர் எழுதியிருக்காரு. கம்பராமாயணம். அந்த கம்பராமாயணத்தை எங்களை சின்ன சின்ன வரிகளை படிக்க வைத்தமைக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.